புதன் பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுதான் கன்னி ராசி. இந்த கன்னி ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவங்கள ஆழம் பார்ப்பதில் வல்லவங்க அப்படின்னே சொல்லலாம். மேலுமே கன்னி புதன் மட்டும்தாங்க தன்னுடைய ராசிகளில் ஒன்றான கன்னியிலேயே உச்சமடைகிறாரு. அதனால் உங்களுடைய திறமையே பார்த்திங்களா நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போவீங்க. மேலுமே உங்களுடைய தகுதியை அடுத்தவங்க பார்த்து இயங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமையானது இருக்கும். ஜோதிட காலச்சக்கரத்தில் 6வதாக வரக்கூடிய ராசி தாங்க இந்த கன்னி ராசி. புதன் பகவானே ஆளக்கூடிய இந்த ராசியில் பிறந்தவங்க இயல்பாகவே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கூச்ச சுபாவம் அதிகம் இருக்கும். நில ராசியை சேர்ந்தவங்க மேலுமே புதனோட தசா காலத்தில் அதிக ஒரு லாபத்தையுமே பெறக்கூடிய ஒரு ராசியாகவும் இந்த ராசியானது இருக்குது. மேலுமே இந்த கன்னி ராசியை சேர்ந்தவங்க எளிமையாகவும் தூய்மையாகவும் இருக்க நினைப்பாங்க. அதே மாதிரி தங்களோட எண்ணங்களை அடுத்தவங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்பாதவங்க, கூச்ச சுபாவம் அதிகம் இருக்கும். அப்படிங்கிறதுனால அடுத்தவங்ககிட்டையுமே அதிகம் பழக மாட்டாங்க. இவங்களுக்கு அதிக நண்பர்கள் இருப்பது அப்படிங்கிறது ஒரு கடினமான விஷயந்தான். புத்தி கூர்மை திறமையை தரக்கூடிய புதன் பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால கலைகளில் ஆர்வத்தோடு இருப்பாங்க. எழுதுவதிலும் சரிப்பீங்க, எந்த விஷயமா இருந்தாலுமே வாசிப்பதிலையும் சரிங்க அதிக ஆர்வம் இருக்கும். கணிதம் வணிகவியல் பாடங்களில் ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க. கன்னி ராசியை சேர்ந்தவங்க அதிக பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்தில் விருப்பம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அதே சமயம் அவங்க எடுத்துக்கொண்ட வேலையில் பெர்ஃபெக்டாக அர்ப்பணிப்போடு செயல்படுவாங்க. எடுத்த காரியத்தை முடிக்கும் வரைக்குமே ஓயவே மாட்டாங்க. இவங்க தங்களோட அழகு மற்றும் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. காலத்திற்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ளவும் நினைப்பாங்க. குறிப்பாகவே இவங்களோட உணவு பழக்கம் காலத்திற்கு ஏற்ப மாறப்படும். கன்னி ராசியை சேர்ந்தவங்க கலைத்துறையில் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. புத்திசாலித்தனமாக நுட்பத்தோடு செய்யக்கூடிய வேலையில் இவங்க ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. இவங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அதில் அர்ப்பணிப்போடு செயல்படுவாங்க. மேலுமே வங்கித்துறை, வணிகம், எழுதுத்துறை, கலை, பேச்சு போன்ற துறைகளில் ரொம்ப சிறப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் இவங்க அப்படின்னே சொல்லலாம். மேலுமே புதனே ஆளக்கூடிய இந்த ராசியில் வியாபாரத்தில் சிறப்பாக இவங்களால் செயல்பட முடியும். தலைமைத்துவம் சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு அணியுமே இவங்க சிறந்த முறையில் நிர்வகிக்க ஒரு திறமை இருக்குது. இவங்களை எதாக இருந்தாலும் பெர்ஃபெக்டாக செய்வாங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்க இயல்பாகவே கூச்ச சுபாவம் அதிகங்க சொல்லலாம். தங்களுக்கு பிடித்த நபர்கிட்ட அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கும். இவங்க அறிவார்ந்த நபர்களை அதிகம் விரும்புவாங்க. அவங்களோட பேச்சும் பழக்கமும் இவங்களோட திறமையை ஊக்குவிக்கக்கூடிய நபர்கிட்ட அதிகமாக இருக்கும். மேலுமே திருமண வாழ்க்கையில் துணை ஏற்படும் செயல்படுவாங்க. வாழ்க்கையை அழகாக நிர்வகிக்க ரசித்து வாழக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. உறவினர்கள் நண்பர்களோட முழு மனதோட உறவை பேணக்கூடிய நண்பர்களாகவும் இந்த ராசி நண்பர்கள் இருப்பாங்க. இது ஒரு நில ராசி, ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. இருந்தால் கூட காரியத்தில் கண்ணும் கருத்துமா பெர்ஃபெக்டாக எந்த வேலையாக இருந்தாலும் முடிக்கக்கூடிய நண்பர்களாகவும் இருப்பாங்க. சரி, விஷயத்துக்கு வருங்க. இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த 2026 இந்த புது வருடத்தில் முதல் தை அமாவாசையில் வரக்கூடிய இந்த அமாவாசை எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது, இந்த டைமில் பார்த்திங்களா அவங்க என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம், முன்னோர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம், மேலுமே இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை குறித்து பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்னன்னு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்குமே ஏமாற்றுவதை காட்டிலும் தோற்று போவது மரியாதைக்குரியது அப்படின்னு உணர்ந்து வாழக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. மேலுமே உலகில் ரொம்ப எளிமையானது அடுத்தவங்கிட்ட குறை காண்பது, உலகிலேயே மிக கடினமானது தன்னோட குறையை தானே உணர்வது. அதை எல்லாமே இவங்க தானே உணர்ந்து அதை எல்லாமே சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களாகவும் இருக்கக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசி நண்பர்கள்ங்க. இந்த கன்னிராசி நேயர்கள்ட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே நம்ம கற்றுக்கிட்ட நம்மளுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு வாரமாக அமையப்போகுது. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களோட எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறும் ஒரு வாரமாக இந்த வாரமானது உங்களுக்கு அமையுங்க.
அதே மாதிரி நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க. பதவி உயர்வு, தாய் வழி ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் வகையில் இருக்கும். ஆனாலுமே மனதை நீங்கள் நிதானமாக வைத்துக்கொள்வது தான் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய சிக்கல்கள் இல்லாமல் வெற்றிகரமாக இந்த வாரத்தை நீங்கள் கடக்கலாம். மேலுமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கன்னிராசி நேயர்களுக்கு நிறைய வழிபாடுகள் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பெற முடியும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேத்துக்கு திருமண பாக்கியம் கிடைக்காம இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியமும் நிறைய பேத்துக்கு கிடைக்காம இருக்கும். அதற்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு கூட சில பேர் இருப்பீங்க. இதுவும் கூட ஒரு ரீசனாக கூட இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னா, முன்னோர்களோட ஆசி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்மளுடைய காலங்காலமாக வாழ்ந்து நம்மளுடைய முன்னோர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு திதி, தர்ப்பணம், சிதார்த்தம் இதெல்லாம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த தை மாதம் 18/1/2026 அந்த டேட்டில் வரக்கூடிய அமாவாசை நாளில் நீங்கள் முக்கியமாக முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செய்யுங்க. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி நதிகளில் நீராடி நீங்கள் எள்ளும் தண்ணீரும் நிறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இது முன்னோர்களோட ஆசையானது நமக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு அன்றைய அமாவாசை நாளில் நீங்கள் சாதம் வைப்பது ரொம்ப ரொம்ப புண்ணியம். அதே மாதிரி நீங்கள் தினமும் கூட காகத்திற்கு சாதம் வைக்கலாம். இதனால் நம்மளோட வாழ்க்கையில் சின்ன விஷயந்தான், அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கூட கொடுக்குங்க. இந்த சனி பகவானோட உங்களுக்கு அருளும் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு காகையின் ரூபமாக வருபவர்கள் தான் நம்மளுடைய முன்னோர்கள். அதாவது காகமும் மகிழ்ச்சி அடையும், யமலோகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் மகிழ்ச்சி அடையும். மேலுமே நம்மளுடைய முன்னோர்களும் மகிழ்ச்சி அடைவாங்க. இவங்க அனைவரோட ஆசையும் இருந்துச்சு அப்படின்னா குலதெய்வத்தோட அருளுமே நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. நிச்சயமாக உங்களுக்கு முன்னோர்களோட ஆசை இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு குலதெய்வத்தோட அருள் கூட கிடைக்கும். குலதெய்வத்தோட அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஏற்றத்தை காண முடியும். கண்டிப்பாக முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விதிமுறைகள் அனைத்துமே நீங்கள் செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். மேலுமே நம்மளுடைய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்னென்ன பலன்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம். சாதகமான பலன்கள் அப்படிங்கிறதுனா, தொழில் ஸ்தானத்தில் குரு இருந்தாலும் அவர் சுகஸ்தானத்தை பார்ப்பது ஒரு சிறப்பான அமைப்பு. அதோடு உங்களுக்கு அளப்பரிய நன்மைகள் தருகின்ற ராகுவை குரு பார்ப்பதனால ராகுவால் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும். அதே மாதிரி குருவும் செவ்வாயும் பார்வையினால் இணையிறதுனால குருமங்கள யோகமும் குரு சுக்கர யோகமும் சுகஸ்தானத்திற்கு கிடைக்கிறது. உறவினர்களோட வருகையினால் மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி ஸ்தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பொருளாதாரத்தில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணமுமே உங்களுக்கு கிடைக்கும். கடன்களோட ஒரு பகுதி அடையும். தொழில் முன்னேற்றமாக நடைபெறும். தெய்வ தரிசனமும் பெரியவங்களோட ஆசையுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வகையில் அமையும். அடுத்ததாக பார்த்தோமா, ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, 7ஆம் இடத்தை சனி நெருங்குவதனாலும் குடும்ப உறவுகளில் சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கிய விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத செலவுகளை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி அரசாங்க விரோதம் வேண்டாங்க. பிறர் விஷயங்களில் நீங்கள் தலையிட வேணாம். அதே மாதிரி உங்களோட விஷயத்துலையுமே அடுத்தவங்களோட தலையிட நீங்கள் ஒத்துக்கொள்ள வேணாம். ஜாமீன் கையெழுத்து போடுவதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நீங்கள் பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஏழைகளுக்கு உங்களால் எது முடியுதோ அந்த உதவி செய்யுங்க. குலதெய்வத்தை தினமுமே நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் பெற முடியும். அடுத்ததை பார்த்தோமா, நம்மளுடைய கன்னிராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுகஸ்தானத்தில் புதன் சஞ்சரிக்கிறோம். சூரியன் முயற்சிகளை உங்களுக்கு வெற்றி அளிப்பாங்க. அதே மாதிரி அறிவாற்றலால் நினைத்ததை நீங்கள் நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. உறவினர்கள் மூலம் உங்களுக்கு ஆதரவுமே கிடைக்குங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு பணியாளரோட ஒத்துழைப்பு கிடைத்து உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் வகையில் தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் இட சனி ராகுவால் செல்வாக்கானது அதிகரிக்குங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புமே விலகும். வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளுமே நீங்கும். பிரச்சனை, போராட்டம் அப்படிங்கிற நிலை எல்லாமே மாறும் வகையில் தான் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய வழக்குகள் எல்லாமே சாதகமாக ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கூட்டு கிரகங்களால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக அமையும்.
மேலுமே புதிய இடம் வீடு வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும். மேலுமே அது எல்லாமே நீங்கள் செயல்படுத்துவீங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடியுமே நீங்கும். வியாபாரிகளுக்கு பணியாளரோட ஒத்துழைப்பு கிடைக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். மேலுமே நீங்கள் புதன் பகவானை தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் காண முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.